சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 4 தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரி 73. இந்த 4 எண்களில் பெரியதை கண்டறியும். ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரின்னு கொடுத்துட்டாங்களா. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, இது மாதிரி தொடர்ச்சியா இருக்குதுன்னு கொடுத்தாங்கனாலே ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, 4 தொடர்ச்சியான இரட்டை எண்களின் சராசரி 73. அப்ப சராசரினா நம்மளுக்கு வந்து மிடில் ஆஃப் த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து சராசரி. அவங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இரட்டை எண்கள், அதாவது வந்து இரட்டைப்படை எண்கள்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்னது, ஈவன் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க. ஈவன் நம்பர்னா என்னவா இருக்கும், 73க்கு அடுத்ததான் வர ஈவன் நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்கும், 74. ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் ஒரு ஈவன் நம்பர் வரும், அந்த ஈவன் நம்பர் என்னவா இருக்கும், நம்மளுக்கு 72 இருக்கும். ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர் சொல்லிருக்காங்க, 4 நம்பர்கள் சொல்லிருக்காங்களா. நம்மளுக்கு தொடர்ச்சியா வர 4 இரட்டைப்படை எண்கள் தான் தேவை. இது ஒரு இரட்டைப்படை எண், இது ஒரு இரட்டைப்படை எண். அடுத்தது வந்து இதுக்கு அடுத்து வர ஒரு இரட்டைப்படை எண் என்னவா இருக்கும், நம்மளுக்கு 76 இருக்குமா. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இரட்டைப்படை எண் நம்மளுக்கு 70 இருக்குமா. சோ இதுதான் நம்மளுக்கு மீன்னா அது சென்டர் நம்பர், அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து அவங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 4 எண்களில் பெரியதை கண்டறியும். பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் என்னதுங்க, 76. சோ 76 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இது நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டைம் வந்து கன்சியூம் பண்ணும். நீங்க இது மாதிரி ஈஸியா வந்து போட்டு போயிடலாம். ஓகேவா?